ட்ரேடிங்ல இன்னைக்கு எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரேடு எடுத்திருக்கோம். நம்ம ட்ரேடு எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் வந்து லாஸில் தான் போயிட்டு இருந்து. மொத்தமாகவே இன்னைக்கு டே க்ளோஸ் ஆகிற வரையுமே நம்மளுக்கு லாஸ் தான் போயிட்டு இருந்து. இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இந்த டே லாஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு 10 நாளைக்கு, அதாவது ஒரு 10 ட்ரேடிங் டேஸுக்கு ஆப்ஷனில் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் வந்தாலும் ஷோ பண்ணுறேன், லாஸ் வந்தாலும் ஷோ பண்ணுறேன். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நான் ஈக்விட்டியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஸ்டாக்கில் தான். இப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். அடுத்த 10 ட்ரேடு, நாளையிலேருந்து ஒரு 10 ட்ரேடு, 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட்டாக வருது, எத்தனை ட்ரேட் லாஸாக வருதுன்றதை நீங்களே பார்க்கலாம். நான் வந்து ப்ராஃபிட் ஆனாலும் ஷோ பண்ணிடுறேன், லாஸ் ஆனாலுமே ஷோ பண்ணிடுறேன். நிறைய பேர் ப்ராஃபிட் வந்தால் மட்டும் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, இன்னைக்கு பாருங்கள் 3500 லாஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் ஷோ பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராஃபிட் ஆனாலுமே லாஸ் ஆனாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஓவராலாக மந்த் எண்டில் தான் நான் ப்ராஃபிட்டில் இருக்கணும். அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். இன்னைக்கு லாஸ் ஆகுது, நாளைக்கு ப்ராஃபிட் ஆகுது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓவராலாக மந்த் எண்டு அந்த லாஸ்ட் ட்ரேடு வெள்ளிக்கிழமை அப்போ நான் க்ரீனில் போயிடணும். அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.